போட்டோ கீழே விழுந்துருச்சு. ஐயோ அத்தை 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 என்னாச்சு அத்தை? அத்தை அத்தை சொல்லுங்க அத்தை. அத்தை ஏதோ சத்தம் கேட்டுச்சே, என்ன? எனக்கு பயமா இருக்கு. அத்தை உங்களதான். என்னாச்சு அத்தை? எதுக்கு மாமா போட்டோ கையில வச்சிருக்கீங்க? என்னாச்சு? என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னாச்சு அத்தை? ஐயோ திடீர்னு உன் மாமா போட்டோ கீழே விழுந்துச்சு வல்லவா. அத்தை போட்டோ தானே அத்தை? நீங்க வேற, நான் வேற என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். சரி நீங்க வாங்க உட்காருங்க. வாங்க. பல்லவா பல்லவா அவருக்கு எதுவும் ஆகாதுல்ல? சொல்லுப்பா. ஐயோ எனக்கு பயமா இல்ல இருக்கு. அத்தை என்னத்த நீங்க ஒரு போட்டோ கீழே விழுந்ததுக்கெல்லாம இப்படி பேசுவீங்க? என் மனசுக்கு ஏதோ தப்பாவே படுது. ஐயோ புனிதா ஹாஸ்பிடல் கிளம்பினால, அப்போ பால் கீழே கொட்டிடுச்சு. இப்போ இவரோட போட்டோ, ஐயோ இவரோட போட்டோ கீழே விழுந்துருச்சு. எனக்கு இதெல்லாம் நினைக்கிறப்ப படபடன்னு வருது. வா வல்லவா, நம்ம இப்பவே ஹாஸ்பிடல் போலாம். வா வா போலாம். ஹாஸ்பிடலுக்கா? ஆமா வல்லவா போலாம். இப்ப மணி என்ன ஆகுது? இப்ப நம்ம ஹாஸ்பிடலுக்கு போக முடியாது. அப்படியே போனாலும் நம்மள உள்ள விட மாட்டாங்க. சொன்னா கேளுங்க. இல்ல அத்தை, நான் இப்பவே இவரை பார்க்கணும். நீ வா போலாம். அத்தை வா போலாம். அத்தை 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 இங்க பாருங்க. அத்தை 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 அங்க பாருங்க, ஜன்னலை திறந்து வச்சுட்டு தூங்கி இருக்கீங்க. என்னத்த இருங்க. அவருக்கு எதுவும் ஆக கூடாது ஆண்டவா. அத்தை காத்துக்கு போட்டோ கீழே விழுந்திருக்கத்த, இதுக்காக போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்றீங்க? சரி அங்கதான் புனிதாவும் கபிலன்னு இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? ஐயோ ஆமா புனிதா அங்கதான் இருக்கால்ல. ஆமா கண்ணே, நீ உடனே புனிதாக்கு போன் பண்ணு. அவர் எப்படி இருக்காருன்னு நான் புனிதா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீ உடனே கால் பண்ணு வல்லவா. இருங்க இருங்க இருங்க, அழாதீங்க. கால் பண்ணு. ஐயோ கடவுளே ஆண்டவா, அழாதீங்க. அத்தை வல்லவன் மாமா இந்த நேரத்துல இதுக்கு கால் பண்றாரு? என்னவா இருக்கும் தெரியலையே. மாமா. அம்மாடி புனிதா, நான் அம்மா பேசுறேம்மா. என்னம்மா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? அது வந்து அப்பா எப்படிமா இருக்காரு? அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்காருமா. என்னாச்சுமா? என்ன தூங்கிட்டு இருக்காரு? அது ஒண்ணும் இல்லம்மா. திடீர்னு அவரு ஞாபகம் வந்துச்சா, போன் பேசணும்னு தோணுச்சு. அதாம்மா பண்ணேன். அவர் நல்லா இருக்காருல்ல? சரிம்மா, நீ கவனமா இரு. எதா இருந்தாலும் அம்மாக்கு போன் பண்ணுமா. சரிம்மா, நான் இங்க பத்திரமா தான் இருக்கேன். அப்பாவும் நல்லா தான் இருக்காரு. அப்பாடா. நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாம போய் நிம்மதியா தூங்குங்கம்மா. சரிடா கண்ணு. சரி அம்மா போனை வச்சுட்டுமா? அம்மா வல்லவ மாமா கிட்ட போனை கொடுங்களேன். சரி சரிம்மா. தோ புனிதா உன்கிட்ட பேசணுமா? பேசு. என்கிட்டயா? பேசு புனிதா. சொல்லு புனிதா. மாமா, கபிலன் எப்ப வீட்டுக்கு வந்தாரு? அவர் ஏதாவது சாப்பிட்டாரா? கபிலனா? அவர் இங்க வரலையே புனிதா. என்ன மாமா சொல்றீங்க? கபிலன் அங்க வரலையா? இல்ல புனிதா, அவர் இங்க வரவே இல்ல. சரி, அவர் உன் கூட தானே வந்தாரு? மாமா, ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் மட்டும் தான் இருக்கணும்னு சொன்னதுனால நான் தான் கபிலனை வீட்டுக்கு அனுப்பிட்டேனே. சரி நான் போன் வைக்கிறேன் மாமா, நான் அவருக்கு போன் பண்ணி கேட்டுக்கிறேன்.